இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கப்பல் ஹார்பருக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ அரைவல் நோட்டிஃபிகேஷன். இந்த ப்ரீ அரைவல் நோட்டிஃபிகேஷனில் முதல்ல நோட்டீஸ் ஆஃப் அரைவல், அப்புறம் கம்யூனிகேஷன் வித் போர்ட் அத்தாரிட்டிஸ், இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ப்ரீ அரைவல் நோட்டிஃபிகேஷனில் ஒரு கப்பல் வருதுன்னா 24 72 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன டைமில் கப்பல் வரும், என்ன சரக்கு இந்த கப்பல் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம சொல்லியிருக்கணும். அப்புறம் ஹார்பர் போர்ட் அத்தாரிட்டி இல்லைன்னா ஹார்பர் மாஸ்டர்கிட்ட விஹெச்எஃப்ல தொடர்பு கொண்டு இதுக்கான ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கியிருக்கணும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். இதில் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, கப்பல் பார்த்தீங்கன்னா சுகாதார அனுமதி சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் சப்மிட் பண்ணணும் போர்ட் அத்தாரிட்டி கிட்ட. இதனால் இந்த கப்பல்னால இந்த போர்ட்டுக்கு எந்த சுகாதார ஆபத்தும் ஏற்படுத்தாது அப்படிங்கிற உறுதியை நம்ம கொடுக்கணும். அடுத்ததாக கஸ்டம்ஸ் அண்ட் இமிகிரேஷன் டாக்குமெண்ட்ஸ். இதில் கப்பலில் இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் மற்றும் சரக்கு ஆவணங்கள் சரியாக இருக்கணும். அப்புறம் இதில் தேவைப்பட்டுச்சுன்னா பாஸ்போர்ட், விசா, அப்புறம் சரக்கோட டீட்டெயில், இது எல்லாத்தையும் கஸ்டம்ஸ் செக் பண்ணுவாங்க. அடுத்ததாக சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன்ஸ். சில போர்ட்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படி ISPS கோடு படி செக்யூரிட்டி இருக்கா, அப்புறம் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் மார்போல் கன்வென்ஷன் ஸ்டாண்டர்ட் படியும் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அடுத்ததாக பைலட்டேஜ். இதில் கம்பல்சரி பைலட்டேஜ்னு ஒன்று இருக்குது. இதில் நிறைய ஹார்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் உள்ளே கொண்டு போகிறது பைலட் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஏன்னா அந்த பைலட்டுக்கு அந்த ஹார்பருக்குள்ளே எப்படி அலாங்சைட் பண்ணுங்கிறதுக்கு நல்ல ஃபெமிலியராக இருப்பாங்க. ஸோ அவங்க சேஃபாக அந்த கப்பலை அலாங்சைட் பண்ணுவாங்க. அடுத்ததாக பைலட் போர்டிங் ஏரியா. கப்பல் கண்டிப்பாக பைலட்டை பிக்கப் பண்ணுறதுக்கான ஏரியாவில் கரெக்டாக ஸ்டாப் பண்ணி பைலட்டை பிக்கப் பண்ணணும். பைலட் லேடர் ரெடியாக வச்சுக்கணும் ஃபார் சேஃபாக பைலட் போர்டிங் ஆகிறதுக்காக. ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் அண்ட் நேவிகேஷன் ரூல்ஸ். இதில் துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா வேக கட்டுப்பாடுகள் இருக்கும். அதாவது ரொம்ப அலையை ஏற்படுத்தாமல் குறைந்த வேகத்தில் தான் பயணிக்கணும். அப்புறம் பெரிய கப்பல் வந்துச்சுன்னா சின்ன கப்பல்லாம் வழிவிடணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் செப்பரேஷன் அண்ட் ரூட்டிங். அதாவது போக்குவரத்து பங்கீடு மற்றும் வழி நடத்துதல். சில துறைமுகங்களில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்தை சரியாக ஒழுங்குபடுத்துவதற்கு வழித்தடங்கள் இருக்கும், அந்த வழியாக பின்பற்றுவது அவசியம். அதே மாதிரி ஆங்கரேஜ் பாயிண்ட் இருக்கும், அந்த இடத்துல மட்டும்தான் ஆங்கர் நம்ம போடணும். சிக்ஸ்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸ். இதில் முதலாவதாக பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். பலாஸ்ட் வாட்டர்னா ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஷிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, அதாவது வெயிட்டை அன்னிவனாக இருக்கிற வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி சமநிலைப்படுத்துறதுக்காக பலாஸ்ட் டேங்க் இருக்கும். அதில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்புறமா டிஸ்சார்ஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், எல்லா போர்ட்லேயுமே இருக்கும். அதாவது கழிவு நீர், அப்புறம் கழிவு ஆயில், அப்புறம் பலாஸ்ட் வாட்டர், இதெல்லாம் போர்ட்டுக்குள்ளே நம்ம வெளியே ஏற்றக்கூடாது. அதுக்கான ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்ததாக எமிஷன் கண்ட்ரோலும் நம்ம ஃபாலோ பண்ணணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா லோ சல்ஃபர் ஃபியூல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஹார்பருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது. செவன்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டக் அண்ட் மூரிங். அதாவது டக்கோட சப்போர்ட் அதாவது பெரிய கப்பலுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டக்கோட சப்போர்ட் நம்ம தேவை இருக்கும். ஸோ டக்கோட சப்போர்ட்னால நம்ம அலாங் செட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆங்கரேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் ஆங்கர் போடுறதுக்கான பர்மிஷன் இருக்கும், அந்த இடத்த மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். எய்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது பாதுகாப்பு ஒழுங்குகள். அந்த ஹார்பர் மற்றும் கப்பல் பார்த்தீங்கன்னா ISPS ஸ்டாண்டர்ட் படி அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்புறம் துறைமுகத்துக்குள்ளே அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவாங்க, மற்றவங்கள அனுமதிக்க மாட்டாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அண்ட் இன்சிடென்ட் ரிப்போர்ட். அதாவது ஏதாவது ஆயில் சிந்தினாலோ இல்லை ஆக்சிடென்ட் ஆச்சுனாலோ உடனடியாக துறைமுக அதிகாரிகளுக்கு நம்ம சொல்லியிருக்கணும். அப்புறம் அவசர நிலையில் கப்பல் க்ரூ மெம்பர்ஸ் துறைமுக சேவைகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும். இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம துறைமுக பாதுகாப்பும் கிடைக்கும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் நம்ம பராமரிக்கப்படலாம்.